வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பையனுடைய காலேஜ் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீஸ் கட்டணும். அப்போ அதுக்காக வந்திருக்கோம். இதான் பையனுடைய காலேஜ் ஃபுல்லாக பாருங்கள். காலேஜை பார்த்தீங்களா, ஜேபிஆர் காலேஜ். இந்தியன் பேங்க் எங்கே அதுதானே, அதில் இந்தியன் பேங்க் உள்ளே வச்சுருக்காங்க. இதுதான் பையனோட காலேஜ். பையனோட காலேஜ் தான் இது. பார்த்தீங்களா, ஜேபிஆர் காலேஜ். ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்தால் அங்கே உள்ளே கட்டலான்னு பார்த்தா வெளியில் கட்ட முடியாது. ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸ் ரூமில் கட்ட முடியாது, தான் பேங்க்கில் தான் கட்டணும். அதனால் மேலே உள்ளே பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் வந்து ஃபீஸை கட்டிட்டு வெளியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, மேலே பேங்க்கில் ஃபீஸை கட்டி வெளியில் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இங்கேயே நம்ம பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் எல்லாருமே சாப்பாடு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூமில் கட்டலான்னு பார்த்தா பேங்க்கில் காசை கட்ட சொல்லிட்டாங்க. அதனால் பேங்க்கில் போய்ட்டு கட்டிட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ காலேஜ் உள்ளே போய்ட்டு அந்த இது கொடுக்கணும். அமைஞ்சுவா நம்ம சரி பண்ணு. இப்படி என்னப்படி ரெடியா வருவா வந்து ஆஃபீஸில் போய் ரிசீட்டை கொடுத்து போக வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு வா, ஆஃப் பண்ணிட்டு வா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் வண்டி இருந்தால் நிற்கிது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ இருந்தால் நிற்கிதா, ஆட்டோ இங்கே உள்ள நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். போயிட்டு அங்கே பேங்க்கில் போய்ட்டு காசு கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ போய் ஆஃபீஸ் ரூமில் போய்ட்டு அந்த ரிசீட்டை கொடுத்துட்டு அதுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் கட்டணும், பேங்க்கில் போய் கட்டணும் இல்லை, அந்த ரிசீட்டை உள்ளே கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ரிசீட்டை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது. அன்றைக்கே ஒன்றும் தெரில. நம்பர் இல்லையா? ஏய் இல்லையாண்டா, அவன் தான் சொன்னான்.
ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டோம். உள்ளே கொண்டு செல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ்லேருந்து கிளம்ப போகிறோம். பார்த்தீங்களா என் பொண்ணு வரைங்க. நம்ம தண்ணியில் கை வைக்காத, தண்ணியில் கால் வைக்காத. அதனால் இப்போ வந்து எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கட்டியாச்சு பார்த்தீங்கன்னா. வேலை வர நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ரோடு இந்த இது பள்ளம் இல்லை. சரி வண்டிக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, வண்டிக்கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம உள்ளெல்லாம் போயிட்டு நல்லபடியாக இதெல்லாம் பீஸெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல சாப்பாடு. உண்மையிலே சாப்பாடு வந்து அருமையாக கொடுத்தாங்க. என்ன ஒன்று குஸ்காவும் இன்றைக்கி சிக்கனும் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. இதே சாப்பாடு தான் பேரண்ட்ஸு சாப்பிட்றது தான் பசங்க எல்லாருக்குமே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் சிக்கன் இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி உண்மையிலே சாப்பாடு நல்லா அருமையாக போட்டாங்க. ஆஃபீஸ் ரூமு இங்கே பேங்கில் தான் போய்ட்டு கட்டிது. ஃபஸ்ட் இயர் இப்போ புதுசாக அட்மிஷன் வாங்க வர்றவங்க தான் இங்கே நேரடியாக பேமெண்ட் பண்ணணும். மற்றவங்க எல்லாம் போய் பேங்கில் இல்லை ஆன்லைனில் பண்ணிக்கணும். அதனால் நல்லபடியாக இப்போ போய்ட்டு நம்ம ஃபீஸ் கட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு வீடியோ சந்திப்போம். பாய்.